அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என் தந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வடிவுடை அம்மனை பிரார்த்தனை செய்துட்டு வந்திருக்கேன். அவங்கள பார்த்துட்டு வரதான் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. நான் இன்னொரு மயிலாப்பூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும். முதல்ல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்காகத்தான் போராடுகிறது என்பதை நான் வலிமையாக பதிவு செய்கிறேன். புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏன் வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், தாய் வழி கல்வியை தமிழ் வழி கல்வி 5வது வரைக்கும் படிக்கணும்னு தான். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறவங்க. நான் ஒரு தமிழறிஞரின் அரசியல்வாதி மகள் மட்டும் இல்லை, தமிழறிஞரின் மகள். 5வது வரைக்கும் நான் தமிழில் தான் படித்தேன். கனிமொழி தமிழில் படித்தாங்களா? உதயநிதி தமிழில் படித்தாரா? இன்பநிதியை தமிழ் படிக்க வச்சாங்களா தமிழ் மீடியத்தில்? ஆக தமிழக மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ஏமாற்றுகிறது. தங்கள் வீட்டு குழந்தைகள், செல்வந்தர் வீட்டு குழந்தைகள் எல்லாம் 3 மொழி படிக்கணும், வேண்டியதை படிச்சுக்கணும். ஆனால் சாமானிய மக்கள் இதை படிக்கக்கூடாது என்று தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள். இந்த வஞ்சகத்தன்மையை நாங்கள் நேரடியாக மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அதே நேரத்தில் நான் மரியாதைக்குரிய லியோனி அவர்களுக்கு எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன். தமிழுக்கு நான் எதிரானவள் என்று எதுக்கு தமிழுக்கு எதிரானவள்னா, நான் புதுச்சேரியில் அரசாங்க பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்சியாக மாற்றணும்னு கையெழுத்து போட்டேன். தமிழுக்கு எதிரானவர் தமிழிசைன்னு சொல்கிறாரு. தமிழுக்கு நான் என்றைக்குமே எதிரானவள் கிடையாது. தமிழ் மொழிக்காக உயிரையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். எங்கள் அப்பாவால் தமிழ் சொல்லி வளர்க்கப்பட்டவள் நான். கொள்கையில் வேணால் எங்கள் அப்பாட்ட முரண்படலாம், ஆனால் தமிழ் பற்றில் உயிரில் இருக்கிறது அது. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே சிபிஎஸ்சிக்கு கையெழுத்து போட்ட மூலம் நான் தமிழ் விரோதின்னு சொல்கிறீங்களே, அப்போ சிபிஎஸ்சி பள்ளி நடத்து கொண்டிருக்கின்ற உங்கள் முதல்வரின் மகள் தமிழ் விரோதியா? அப்போ சிபிஎஸ்சி பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் எல்லோரும் தமிழின துரோகியா? இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு சிபிஎஸ்சி பள்ளி புதுச்சேரியில் நான் கையெழுத்து போட்ட சிபிஎஸ்சி பள்ளி. இன்னொன்று, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்கிறேன். தகுதியானவர்களை தயவு செய்து நியமனம் செய்யுங்கள். இந்த பாடநூல் நிறுவனத்துக்கு தலைவராக இருந்துட்டு புதுச்சேரியில் தமிழ்நாட்டில் இருந்து புத்தகம் வாங்கி கொண்டு இருந்தாங்க, இப்போ வாங்கலன்னு சொல்கிறாரு. அவருக்கே தெரியல இன்னைக்கு வரைக்கும் தமிழ் புத்தகம், புதுச்சேரி தமிழ் புத்தகம் இன்னைக்கு 2ஆம் தேதி பரீட்சை எழுதுகிற குழந்தைங்க கூட தமிழ்நாட்டில் இருந்தால் வாங்குகிறோம் தமிழ் புத்தகத்தை. அது கூட தெரியாமல் ஒரு தமிழ் பாடநூல், தமிழக பாடநூல் நிறுவனத்தின் தலைவர் இருக்கிறார். நீங்கள் தான் தமிழின துரோகிகள், நாங்கள்லாம் தமிழின காவலர்கள். அதற்காக தான் தமிழ் மொழியில் 5வது வரை படிக்க வைக்கும் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நடக்கிறது ஒன்று, மக்களை ஏமாற்றுவது ஒன்று. அதனால் இன்னைக்கு 30 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்கன்னா சாதாரணமாக இல்லை. அதனால் தமிழின துரோகிகள் என்று எங்களை சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவும் அப்படிதான். சாமானிய மக்களின் இடங்களை எந்தவித ஆவணமும் இல்லாமல் அந்த வாரியம் எடுத்திருக்கிறது. அதையெல்லாம் முறைப்படுத்துவதற்காகத்தான். ஆனால் அதுக்கு எதிரான, இது உடனே மதத்திற்கு எதிரானதுன்னு எடுத்துக்கொள்கிறீங்க. நாங்களும் இஃப்தார் நோன்பு நடத்தினோம், மக்களுக்கு ஆதரவு எல்லா சமயத்தை. ஆனால் ஸ்டாலின் தொடர்ந்து நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலராக இருப்போம்னு சொல்கிறாரு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர்கிட்ட நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீங்களான்னு கேட்கும்போது, குஜராத் முதல்வராக இருக்கும் சொல்வார், நான் ஒட்டுமொத்த குஜராத்தியருக்கும் பாதுகாப்பாக இருப்பேன், அதில் இஸ்லாமியர்களும் அடங்கும். ஆனால் ஸ்டாலின் பிரித்தாளும் தன்மையை முதல்லேருந்து கொண்டு வர்றாரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேச ஆரம்பிக்கும் போது சமயம் எல்லா சமயத்திற்கும் நாம் சமமானவர்கள் என்று சொல்கிறாரு. ஏன் அப்போ இந்து மத விழாக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லவில்லை? நாங்கள் மறுபடியும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆக தமிழினத்தை வைத்து, தமிழை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று நான் தெரிவித்துக்கிறேன்.